அனைவருக்கும் வணக்கம். இப்போது டோபாலஜினா என்ன, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னால் என்னன்னு ப்ராப்பர் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோபாலஜி. A topology on a set X is a collection tau of subsets of X. Having following properties. First one, pi and x are in tau. Second one, the union of the elements of any subcollection of tau is in tau. Third one, the intersection of the elements of any finite subcollection of tau is in tau. A set X with the topology tau is called a topological space. Okay, set with topology, with a topology, the topology மாற ஸ்பேஸ் மாறும். இப்போ ஒரு செட்டு வித் டோபாலஜி இஸ் கால்டு, இந்த பேர் தான் நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டோபாலஜினா என்ன, கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஒரு செட்டோட டோபாலஜி டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த செட்டோட சப்செட்ஸ் நிறையா இருக்கும். அந்த சப்செட்ஸ்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு டவ். ஆனால் சில கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எல்லா கலெக்ஷனையும் நம்ம டோபாலஜின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுத்த கலெக்ஷன் கீழே வர 3 ப்ராப்பர்ட்டி, 3 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் எடுத்த கலெக்ஷனில் எம்டி செட்டும் ஹோல் செட்டும் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். அப்புறம் நீங்கள் எடுத்த கலெக்ஷனில் எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுங்க, வேணான்னு சொல்லலை. அது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட் கலெக்ஷனாகவும் இருக்கலாம். ஃபைனைட் கலெக்ஷனும் இருக்கலாம், இன்ஃபைனைட் கலெக்ஷனும் இருக்கலாம். அது எல்லாத்தையும் எடுத்து யூனியன் பண்ணுங்க. யூனியன் பண்ணால் கிடைக்கும் இல்லையா ஒரு செட், யூனியன் பண்ணால் கிடைக்கும் இல்லையா ஒரு ஆன்சர். அந்த கலெக்ஷன், அந்த யூனியன் ஆஃப் அந்த கலெக்ஷன் இப்போ யூனியன் பண்ணி பார்க்கும்போது அந்த கிடைக்கிற ஆன்சர் அதுவும் டவுவில் இருக்கணும். ஓகே, யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ். எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுங்க, ஃபைனட்டாக இருக்கட்டும், இன்ஃபைனட்டாக இருக்கட்டும், எடுத்து எல்லாத்தையும் யூனியன் பண்ணுங்கள். யூனியன் பண்ணி வர ஆன்சரும் அந்த டவ்லே இருக்கணும். சொல்கிறது புரியுதுங்களா? அது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் ஒன், the intersection of the elements of any finite subcollection of tau is in tau. எந்த ஃபைனைட் சப்கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு இன்டர்செக்ஷன் எடுங்க. இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா வர ஆன்சர், இன்டர்செக்ஷன் எடுத்த பிறகு கிடைக்கிற அந்த செட்டு டவுவில் இருக்கணும். ஓகே, அந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ, இன்டர்செக்ஷன் ஆன்சர் என்னன்னு பாருங்கள். அது கண்டிப்பாக அந்த டவுவில் இருக்கணும். அப்போ இந்த 3ஆவும் நீங்கள் எடுத்த கலெக்ஷன் இருந்தது, இந்த 3 கண்டிஷனையும் நீங்கள் எடுத்த கலெக்ஷன் டவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த டவ்வை எக்ஸோட டோபாலஜின்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த டோபாலஜி வித் இந்த செட்டு இஸ் கால்டு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடலாம். தனி கலெக்ஷன் டவ்வை டோபாலஜின்னு சொல்லுவோம். வெறும் டவ் இருக்கு இல்லையா, ஒரு கலெக்ஷன், இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கலெக்ஷன் இருக்கு இல்லையா,
அதை டோபாலஜின்னு சொல்லுவோம். அந்த டோபாலஜி வித் செட்டு இந்த பேர் இருக்கு பாருங்க, இதை தான் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டோபாலஜினா வேறு, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னா வேறு. புரியுதா? ஓகே, டோபாலஜின்றது கொடுத்த செட்டோட ஒரு கலெக்ஷனு. அந்த கலெக்ஷனு ஒரு 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட் கண்டிஷன், எம்டி செட்டும் ஹோல் செட்டும் அந்த கலெக்ஷனில் இருக்கணும். எந்த சப் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபைனைட் கலெக்ஷனாகவும் இருக்கலாம், இன்ஃபினைட் கலெக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் சப் கலெக்ஷன், டவ்வோட சப் கலெக்ஷன் எந்த சப் கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கிட்டு யூனியன் பண்ணுங்கள். அந்த யூனியன் கண்டிப்பாக டவ்வில் இருக்கணும். ஓகே, அப்புறம் எந்த ஃபைனைட் சப் கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க. திரும்ப சொல்கிறேன், ஃபைனைட் சப் கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கங்க. டவ்வில் இருந்து அந்த கலெக்ஷன் எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. அந்த இன்டர்செக்ஷனும் அந்த டவ்வில் இருக்கணும். ஓகே, இந்த 3ஆவும் இருந்ததுன்னா அந்த கலெக்ஷன் டவ்வை, அந்த கலெக்ஷனுக்கு ஒரு பேர் கொடுக்குறோம் டவ்னு. அந்த டவ் வந்து எக்ஸோட டோபாலஜின்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ எக்ஸ் வித்து அந்த டோபாலஜி, எனி ஒன் டோபாலஜி. இப்போ ஒரு செட்டுக்கு எத்தனை டோபாலஜினாலும் கண்டுபிடிக்க முடியுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை டோபாலஜி கண்டுபிடிக்க முடியும் செட்டை கொடுக்குற செட்டை பொறுத்து? அதுமாரி ஏன்னா இத்தனை டோபாலஜி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏதாவது இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது செட்டு வித் டோபாலஜி இஸ் கால்ட் அ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செட்டு வித்து இதனோட டோபாலஜி, இந்த செட்டோட டோபாலஜி இருக்கு இல்லையா, அதை நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ டோபாலஜி மாற மாற ஒரு செட்டுக்கு டோபாலஜின்னு இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் இருக்கலாம், நிறைய டோபாலஜி இருக்கலாம் இல்லையா ஒரு செட்டுக்கு. அப்போது டோபாலஜி மாற மாற அந்த டோபாலஜி ஸ்பேஸ் மாறும். இந்த டோபாலஜியை பொறுத்து இந்த ஸ்பேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, சரி, இப்போ நான் ஒரு கலெக்ஷன் சொல்கிறேன், அது வந்து டோபாலஜியா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். லெட் எக்ஸ் பி எ செட். ஓகே, இப்போ டவ் எஃப் அப்படின்னு ஒரு கலெக்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். இந்த கலெக்ஷனு எக்ஸோட சப்செட்ஸ் தான் இதில் இருக்கும். இந்த கலெக்ஷனு டோபாலஜியான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கலெக்ஷன் எப்படிப்பட்ட கலெக்ஷன்? செட் ஆஃப் ஆல் யூ ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, collection of u, subsets of x தான் அந்த u. ஓகே, such that set of all u subsets of x such that எந்த மாதிரியான uலாம் அதில் இருக்கும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். such that x minus u is either finite or all of x. ஓகே, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலெக்ஷன் இருக்குல்ல, இந்த கலெக்ஷன் வந்து டோபாலஜியான்னு செக் பண்ண போகிறேன். ஓகேவா? சார், எக்ஸ் வந்து செட்டுன்னுட்டிங்க, டவ் எஃப்னு ஏதோ ஒரு கலெக்ஷன் சொல்கிறீங்க. இந்த கலெக்ஷன் எப்படிப்பட்ட கலெக்ஷன் சார்? எக்ஸோட சப்செட்ஸ் தாங்க, ஆனால் எந்த மாதிரியான கலெக்ஷன் நான் எடுத்திருக்கேன்னு கவனிங்க. நான் கொடுக்குற கலெக்ஷன் எந்த மாதிரியான கலெக்ஷன்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸ் மைனஸ் யூ பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் ஃபைனைட்டாக இருக்கணும், அல்லது ஹோல் எக்ஸாக இருக்கணும். எக்ஸ் மைனஸ் யூ பண்ணும்போது ஃபைனட் வேல்யூ தரலாம், அல்லது ஹோல் எக்ஸே தரலாம். அந்த மாதிரி யூலாம் எடுத்து ஒரு செட்டு, ஒரு கலெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த மாதிரியான யூலாம் இதில் இருக்கும். ஓகே, இப்போ இதில் நிறைய யூ இருக்கும். ஒரு யூ எடுக்கிறோம், எக்ஸ் மைனஸ் யூ கண்டுபிடிச்சா ஒன்று ஃபைனட்டாக வரும், இல்லை ஹோல் எக்ஸே வரும். அந்த மாதிரி இந்த 2 ஆன்சரை தரக்கூடிய யூலாம் எடுத்து, எக்ஸோட யூலாம் எடுத்து ஒரு கலெக்ஷன் ஃப்ரேம் பண்ணுறேன். அதை தான் டவ் எஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இது டோபாலஜியான்னு செக் பண்ணட்டுமா? ஸோ ஒரு செட்டை எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு கலெக்ஷனையும் எடுத்துக்கிட்டேன். இந்த கலெக்ஷனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான சப்செட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் செக் பண்ண போகிறேன். முதல்ல எம்டி செட் அதில் இருக்குமான்னு பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் எம்டி பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்குறேன். எம்டி மைனஸ் மைனஸ், அப்போது இதான் யூ மாதிரி. இப்போ எக்ஸ் மைனஸ் யூ பார்க்குறேன், அதை எக்ஸ் மைனஸ் எம்டி பார்க்குறேன். எக்ஸ் மைனஸ் எம்டி பண்ணால் ஹோல் எக்ஸே கிடைக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் மைனஸ் யூ பண்ணால் ஒன்று ஃபைனைட் வரணும், ஆல் எக்ஸ் வரணும். இப்போ எக்ஸ் வருது நமக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக எம்டி செட்டு இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஓகே, லெட் யூ ஈக்குவல் டு எம்டி. கண்டிப்பாக எம்டி செட்டு இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் எம்டி பண்ணால் ஹோல் எக்ஸ் வருது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ எம்டி செட்டு கண்டிப்பாக இந்த கலெக்ஷனில் இருக்கும். ரெண்டாவது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணுறேன், ஹோல் செட்டு எக்ஸ் இந்த கலெக்ஷனில் இருக்கான்னு பார்க்க போகிறேன். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணாகும்
எம்டி ஆகிடும் இல்லை. இந்த எம்டி செட்டு வந்து ஃபைனைட் செட் தானே. எவ்ரி எம்டி செட் இஸ் ஃபைனைட் செட். எம்டி செட் இஸ் ஃபைனைட் செட். அப்போது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணும்போது ஃபைனைட்டாக வரலாம், இல்லை ஹோல் எக்ஸ் வரலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணால் எம்டி வருது. எம்டி ஃபைனைட்ன்றதுனால இந்த ஃபஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த யூ இருப்பாருங்க, இந்த யூ வந்து இந்த இடத்துல எக்ஸு, அது கண்டிப்பாக இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஏன்னா எக்ஸ் மைனஸ் யூ பண்ணும்போது எம்டி வருது, அது ஃபைனைட்டாக இருக்கே. இப்போ இங்கே வந்த யூவை நான் எம்டியாகவும் இங்கே வந்து யூவை நான் எக்ஸாகவும் எடுத்துக்கிட்டேன். அப்போது இங்கே யூ வந்து எம்டின்றதுனால எக்ஸ் மைனஸ் எம்டி வந்து ஹோல் எக்ஸு. இந்த ஹோல் எக்ஸாக இருந்ததுன்னா அப்போ இந்த யூ இதில் இருக்கும், அதாவது எம்டி அதில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இங்கே வந்து யூ வந்து ஹோல் எக்ஸாக நான் ஃபிக்ஸ் பண்ணேன். எக்ஸ் மைனஸ் யூ பண்ணும்போது எம்டி வருது. எம்டி வந்து ஃபைனல் செட் இல்லையா. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஹோல் எக்ஸும் இதில் இருக்கும், இந்த எம்டியும் இதில் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நல்லா புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் பை அண்டு எக்ஸ்ஆர் இன் டவ் உண்மை ஆயிடுச்சு. எம்டி செட்டும் ஹோல் செட்டும் இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஏன் எக்ஸ் மைனஸ் எம்டி பண்ணால் எக்ஸ் வருது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பண்ணால் ஃபைனைட் செட் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் இந்த எம்டியும் எக்ஸும் இது இந்த கலெக்ஷனில் இருக்கும். ஓகே, கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். சரி, ரெண்டாவது செகண்ட் கண்டிஷன் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான்னு செக் பண்ண போகிறேன். அதுக்கு எதனா ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். யூ ஆல்ஃபா அப்படின்னு ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். லெட் யூ ஆல்ஃபா இஸ் லெட் எ கலெக்ஷன் யூ ஆல்ஃபா இன் டவ். ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். இது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் இங்கே பாருங்களேன். டு ப்ரூவ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இருக்குல்ல இஸ் இன் டவ்னு பார்க்க போகிறேன். இருந்ததுன்னா முடிச்சிடலாம். எந்த கலெக்ஷன் வேணாலும் எடுத்துக்கிட்டு யூனியன் பண்ணுறோம், அந்த யூனியனும் டவ்வில் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டேன். இது ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கலாம். எதுலேருந்து? டவ்லேருந்து எடுத்துக்கிட்டேன். அந்த கலெக்ஷனுக்கு யூனியன் பார்க்குறேன். யூனியன் பார்க்கும்போது இந்த யூனியன் ஆன்சரும் அந்த யூனியன் பண்ணி வர ஆன்சரும் டவ்லே வந்துடணும், டவ்லே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா செகண்ட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, சரி. இப்போ யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா வந்து டவ்வில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா என்னான்னு பார்க்குறேன். ஒன்று இது ஃபைனைட்டாக வரணும், இல்லை ஆல் எக்ஸாக இருக்கணும். ரைட், இப்படி வந்துருச்சுன்னா ஆன்சர் நம்ம முடிச்சிடலாம். அதாவது இந்த கலெக்ஷன் இதில் இருக்குது, டவ்வில் இருக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இது வேணும்னா இந்த யூனியன் நம்ம வெளியே எடுக்கலாம், இன்டர்செக்ஷனாக வரும். வந்துட்டு எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபாவை அப்படி மாறிடும். நீங்கள் யூனியனை வெளியே எடுக்கலாம், எடுக்கும்போது மறக்காமல் இன்டர்செக்ஷன் போடணும். ஓகே, ரைட். இப்போது ஒவ்வொரு எக்ஸ் மைனஸ் யூவும் ஃபைனைட்டு. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா ஒவ்வொரு யூ ஆல்ஃபாவும் நமக்கு இந்த கலெக்ஷன்லேருந்து வந்தது இல்லையா. அப்போ இந்த கலெக்ஷன்லேருந்து வர எந்த ஒரு யூ ஆல்ஃபாவும் எக்ஸ் மைனஸ் யூ ஃபைனைட்டாக இருக்கும் இல்லையா. அப்போது ஒவ்வொரு எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபாவும் ஃபைனைட்டுன்றதுனால எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா யூ ஆல்ஃபா மாற 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 ஸோ ஒன்று நமக்கு ஒரு செட்டு ஆன்சராக கிடைக்கும். அப்போது இது ஒவ்வொன்றுமே ஆல்ஃபா மாற மாற ஃபைனைட்டு தான். இப்போ ஃபைனைட் செட்டெல்லாம் எடுத்து இன்டர்செக்ஷன் பார்க்குறோம். எல்லா ஒவ்வொரு யூ ஆல்ஃபாக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபா ஒன்று கிடைக்கும். அது எல்லாமே ஃபைனைட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு எக்ஸ் மைனஸ் யூ ஆல்ஃபாவும் ஃபைனைட்டுன்றதுனால அந்த ஃபைனைட் செட்டுக்கெல்லாம் இன்டர்செக்ஷன் எடுத்தால் வர ஆன்சரும் ஃபைனைட். ரைட், ஃபைனைட் செட்டுக்கெல்லாம் இன்டர்செக்ஷன் எடுக்கிறீங்க, அந்த இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஒரு ஃபைனைட் செட்ஸுக்கெல்லாம் நிறைய ஒவ்வொரு செட்டும் ஃபைனைட் செட், நிறைய ஃபைனைட் செட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா வர ஆன்சரும் ஃபைனைட்டாக தானே இருக்கும். ஓகே, அப்போது எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா வந்து ஃபைனைட் வருது அப்படின்றதுனால இந்த யூனியன் இருக்கு பாருங்கள். ரைட், இப்போ இங்கே பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் யூ வந்து ஃபைனைட்டுன்னா இந்த யூ இந்த கலெக்ஷனில் இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போது எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா ஃபைனைட்டுன்னா அப்போ யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா கண்டிப்பாக இந்த கலெக்ஷனில் இருக்கும் இல்லையா. கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் தேர்ஃபோர் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் இன் டவ். ஓகே, இந்த டெஃபினிஷன் அதானே சொல்லுது. த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் ஃபைனைட்டாகவும் இருக்கட்டும், இன்ஃபைனைட்டாகவும் இருக்கட்டும், எதனா இருந்துட்டு போட்டோம், எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த கலெக்ஷனை டோபாலஜின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிட்ட கலெக்ஷன் இந்த கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, செக் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் கண்டிஷனுக்கு முதல்ல நான் ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்.
அந்த கலெக்ஷன் டவ்வோட சப் கலெக்ஷனாக இருக்கணும். எனி சப் கலெக்ஷன் நான் டவுலேருந்து எடுத்துக்கிட்டேன், நான் என்ன பண்ணணும், யூனியன் எடுக்கிறேன், அதுவும் டவுவில் இருக்குன்னு சொல்லணும். அப்போ இதை எக்ஸ்லேருந்து கழிச்சு பார்க்குறேன், ஃபைனைட் வருது, அப்போ இது டவுலில் இருக்கும். ஃபைனைட் வந்தாலே அக்கார்டிங் டு திஸ் கலெக்ஷன் டெஃபினிஷன், அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா ஃபைனைட் வரதுனால இந்த யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா டவுவில் இருக்கும். ஓகே, அப்போது த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் டவ் இஸ் இன் டவ்வாக இருக்குது, செகண்டும் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, அதை எழுதிடுறேங்க. த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன், நான் ஆர்பிட்ரரியாக ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டேன், அது ஃபைனைட்டாக இருந்துட்டு போகுது, இன்ஃபினைட்டாக இருந்துட்டு போகுது, ப்ரூவ் பண்ணிட்டேன். எக்ஸ் மைனஸ் யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா ஃபைனைட்னு ப்ரூவ் பண்ணதுனால கலெக்ஷனில் அது ஆட்டோமேட்டிக் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, த யூனியன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி சப் கலெக்ஷன் ஆஃப் tau is in tau. ஓகே, ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ட் ஒன் நான் செக் பண்ண போகிறேன். தேர்ட் ஒன் என்ன, த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் எனி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப், ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் நான் எடுத்துக்கணும். லெட் நான் எடுத்துக்கிட்ட கலெக்ஷனை டோபாலஜியான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. டோபாலஜியான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 கண்டிஷனையும் செக் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதானு. ஃபஸ்ட்டு let a finite collection union of collection of ui where i varies from 1 to n, ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு யூஐயும் இது u1 u2 u3 u4 அப் டு un வரைக்கும் எதிலேருந்து எடுக்கிறேன், இதிலேருந்து எடுத்துக்கிறேன். இந்த கலெக்ஷன் இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுக்கிறேன், எனி ஃபைனைட் கலெக்ஷன். ஸோ எனி ஃபைனைட், இது அங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள், the intersection of the elements of any finite collection, அதுவும் சப் கலெக்ஷன், எனி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் tau is in tau. அப்படி எடுத்துக்கிட்டு நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், இஸ் இன் tau. முதல்ல எடுத்துக்கிட்டேன், என்ன ப்ரூவ் பண்ணணும், டு ப்ரூவ் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். இன்டர்செக்ஷன் ஆஃப் ui i equal to 1 to n is in tauன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுவும் பிலாங்ஸ் டு டவுன்னு நான் சொல்லணும். புரிஞ்சிருச்சிங்களா? சரி, இப்போது இது அந்த டவுக்குள்ளே இருக்குன்னா என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் இது என்னன்னு பார்க்குறேன், எக்ஸ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் ui i ஈக்குவல் டு 1 to n. இப்போது இந்த இன்டர்செக்ஷனை வெளியே எடுத்துடலாம், ஆனால் யூனியன் ஆகிடும். ஓகே, i ஈக்குவல் டு 1 to n எக்ஸ் மைனஸ் ui. அப்போ யூனியன் எடுத்தால் இன்டர்செக்ஷன் ஆகிடுது, இன்டர்செக்ஷன் வெளியே எடுத்தால் யூனியன் ஆகிடுது. ஓகே, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது எக்ஸ் மைனஸ் யூஐ இருப்பாருங்க, இது ஒன்றுமே ஃபைனைட்டு. ஏன், ஒவ்வொரு யூஐயும் டவுவில் இருந்து தான் வந்தது. அப்போ எக்ஸ் மைனஸ் யூஐ கண்டிப்பாக ஃபைனைட்டாக தானே இருக்கும். அதானே டெஃபினிஷனே, கலெக்ஷனோட டெஃபினிஷனே அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் மைனஸ் யூஐ வந்து ஃபைனைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் யூஐ ஒன்றுமே ஃபைனைட்டுன்றதுனால ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஃபைனைட்டு. அப்போது யூனியன் பார்க்குறேன். இப்போ ஃபைனைட் செட்ஸோட யூனியன்லாம் நான் ஒவ்வொரு யூஐக்கு தகுந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் யூஐ கிடைக்கும். ஒவ்வொரு யூஐயும் மாற மாற எக்ஸ் மைனஸ் யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஃபைனைட்டு. அப்போ அதுக்கெல்லாம் யூனியன் எடுத்தாலும் ஃபைனைட்டாக தானே இருக்கும். அப்போது நோ டவுட் இதெல்லாம். அப்போ தாராளமாக எக்ஸ் மைனஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐ பார்த்தாலும் ஃபைனைட்டாக வருதுன்னா அப்போ இந்த இருக்கு பாருங்கள், இது பிலாங்ஸ் டு டவுன்னு தானே அர்த்தம். அப்போ தேர்ஃபோர் யூனியன் ஆஃப் intersection of ui is in tau, ரைட். அவ்வளோதாங்க. இப்போது இங்கே வந்து என்ன சொன்னேன், யூனியன் ஆஃப் யூ ஆல்ஃபா இஸ் இன் டவுன்னு சொல்லிட்டேன். எனி சப் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அதோட யூனியன் இதில் இருக்குன்னுட்டேன். இப்போது ஃபைனைட் சப் கலெக்ஷன், ஆர்பிட்டரியாக ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு அது டவுவில் இருக்குன்னு சொல்லிட்டேன். பாரு, இன்டர்செக்ஷன் ஆஃப் ui அது ஒரு கலெக்ஷன், ஃபைனைட் கலெக்ஷன், அது இங்கே சொல்லணும் i ஈக்குவல் டு 1 to n. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் யூஐயும் டவுவில் இருக்குது. தேர்ஃபோர் பாருங்கள், தேர்ட் ஒன், த இன்டர்செக்ஷன் ஆஃப் தி எலமெண்ட்ஸ் ஆஃப்
the intersection of the elements of any finite, எந்த finite subcollection கூட இருக்கட்டும், any finite subcollection of tau is in tau, right? அப்போ 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? therefore tau f is a topology on x, ரைட்? 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுங்க. அப்போ நான் எடுத்துக்கிட்ட கலெக்ஷன் tau f இருக்கு பாருங்கள், அதை டோபாலஜின்னு சொல்லிடலாம், எக்ஸோட டோபாலஜின்னு சொல்லிடலாம். அப்போது எக்ஸ் வித் இந்த டோபாலஜி tau f is called a topological space. ரைட்? இப்போ டோபாலஜினா என்னன்னு தெரிஞ்சிருச்சா? டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சா? அவ்வளோதான், ஈஸி. ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னா, இதை வச்சுக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் போட போகிறேன். டோபாலஜினா என்னென்னு அப்போல்லாம் நான் சொல்லி வீடியோ இருக்கு பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்போது நீங்கள் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் போதெல்லாம் அது இருக்கணும்ல வீடியோ, இல்லைனா இல்லையே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலையேன்னுடுவீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன், சரிங்களா? இப்போ இன்னொரு கலெக்ஷன் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் டோபாலஜின்னு செக் பண்ணுங்கள். ஓகே சார், தெரியல நீங்களே போட்டுருங்க அப்படின்னாலும் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், லெட் எக்ஸ் பி எ செட். இப்போ நான் சொல்கிற கலெக்ஷன் டோபாலஜின்னு செக் பண்ணணும், சரிங்களா? சிஎஸ்ஏஆரில் ஏகப்பட்ட கலெக்ஷன் கொடுத்துட்டு டோபாலஜியாக செக் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. செட்டையும் கொடுத்துருவாங்க, ஒரு கலெக்ஷனையும் கொடுத்துருவாங்க. எக்கச்சக்கமான கொஷின் வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், tau c is equal to set of all u subsets of collection of all subsets of u of subsets of x such that x minus u is countable, either countable. X minus u is either countable or all of x. இப்போ இது டோபாலஜியான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை சார், சாரி சார், எங்களால் போட முடியல, நீங்களே சொல்லிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த tau c இருக்குல்ல, இஸ் டோபாலஜி on x, ஃபஸ்ட்டு கொஷின். ரெண்டாவது, x with is a topological space. இது டோபாலஜியாக இருந்தால் is a topological space. is topological space. இப்போ இது டோபாலஜியாக இருந்தால் தான் இந்த பேர் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் ஆகும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதை டோபாலஜியான்னு செக் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் எந்த செட்டு வேணாலும் கொடுங்க, அதுக்கு பார்த்த உடனே 2 டோபாலஜி என்னால் சொல்ல முடியும். ஒன்று எக்ஸு ஒரு கலெக்ஷன் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள், எம்டி செட்டு எக்ஸு, இது ரெண்டுத்தையுமே எலமெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கலெக்ஷன் எடுக்கிறேன். இது டோபாலஜியாக இருக்கும். நீங்கள் கண்டிஷன்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதை தான் ட்ரிவியல் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் இந்த செட்டோட எல்லா கலெக்ஷனும் எழுதுகிறேன். இந்த ஆல் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லைங்க, செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், அது ஒரு கலெக்ஷனாக எழுதுங்க. இது ஷார்ட்டாக வேர்டாக எழுதுகிறேன், செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் given x, given set x. okay, tau is a collection, அந்த கலெக்ஷன் செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட எல்லா சப்செட்ஸும் எழுதுங்க. ஒரு கலெக்ஷன் கிடைக்குமா, அந்த கலெக்ஷன் டோபாலஜியாக இருக்கும். இதை தான் நம்ம டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது நீங்கள் எந்த செட்டு கொடுத்தாலும் அட்லீஸ்ட் என்னால் பார்த்த உடனே ரெண்டு டோபாலஜி சொல்ல முடியும். ஒன்று டிவிஎல் டோபாலஜி, இன்னொன்று டிஸ்கிரீட் டோபாலஜி. சரிங்க சார், இந்த செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குன்றத நான் சொல்லிடுறேன். ஏபிசி ஒரு 3 எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி 2 டோப்பலஜி சொன்னீங்க, இன்னும் எத்தனை சொல்ல முடியும்? அது ஏன்னா கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா? இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த கவுண்ட்டை செக் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? டோப்பாலஜினா என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு செட்டோட டோப்பாலஜினா என்னென்னு பார்த்துருக்கோம். டவுன்னு சொல்லுவோம். டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ்னு என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு செட் எடுத்துக்கிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எடுக்கிறேன். இந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு 3 கண்டிஷனையும் இந்த கலெக்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். இது தேர்ட் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அந்த கலெக்ஷன் டவ் எஃப் இருக்கு இல்லையா, அதை நான் டோப்பாலஜி ஆன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ எக்ஸ் வித் டவ் எஃப் இஸ் கால்டு டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ். ஓகே, நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கேள்வி இது. நான் ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த கலெக்ஷன் எந்த மாதிரி கலெக்ஷன்றதையும் சொல்லியிருக்கேன். அப்போ இது டோப்பாலஜியாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், 8778084541 இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இதை சென்ட் பண்ணி விடுங்க. சார் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், பிடிஎஃப் அனுப்புகிறேன்னா அனுப்புங்க. யார் யார்தெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்ட நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த டிஎன் செட்டு கால்ஃபருக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிஎஃபாக தட்டி விடுறேன். கையில் வச்சுட்டு நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுட்டு போங்க, தப்பே இல்லை. டோப்பாலஜியில் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ இந்த குட்டி குட்டி விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இன்டர்செக்ஷனை வெளியே எடுத்துருங்க, யூனியன் ஆகிடும். இதெல்லாம் சொன்னேன்ல. செட் ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது, அதெல்லாம் படிக்கணும். நீங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது செட்டு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிஸ், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம இப்போ எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதுமாரி குட்டி குட்டி விஷயங்கள் மேக்ஸில் பெரிய கடல் போல் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றும். அந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் மேக்ஸில் இருக்குது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. பெரிய டீம் ஒர்க். மெட்டீரியல்ஸ்ன்றது தனிப்பட்ட ஒருத்தர் எழுதுனது கிடையாது, பெரிய டீம் ஒர்க்கு. நல்லா இருக்குது. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டேன். வாங்கி தாராளமாக படிக்கலாம். இந்த டிஎன் செட்டுக்காகவே ஒரு 1173 1 மார்க் அடங்கிய புக்லெட் போட்டிருக்கோம். அது வந்து ஓவரால் ஒரு எல்லா பேப்பரும் கவர் பண்ணி எடுத்திருப்போம். மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக 100% கவர் ஆகிட்டாது. இப்போ எமர்ஜென்சியாக கேட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர், ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு தொகுப்பு கொடுத்துருங்களேன் அப்படின்னு. இப்போ அது கொடுக்குறது என்ன பர்பஸ்க்காகனா, ஆல்ரெடி ரெகுலர் ஃபாலோவர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்படியே டச்சிலே இருப்பாங்க. இப்போ கடைசி நேரம் எண்ட் டைமில் அந்தமாரி ஒரு புக்கு கொடுங்க, நாங்கள் ஒரு கலெக்ஷன் கொடுங்க சார், நாங்கள் எங்களை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு என்ன கேட்டாங்க. ஸோ அந்த செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எங்கள் சேனலில் ரெடி பண்ண ஒரு புக்லெட் அது. ரெகுலர் ஃபாலோவருக்கும் ரெகுலர் மெட்டீரியல் வாங்கி படிச்சுட்டு வரவங்களுக்கும் அவங்கள செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் ரெடி பண்ணது. பட் நியூ கமர்ஸ் நிறைய பேர் வந்து அதை கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோஸ் பார்க்கல, ரெகுலராக ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கலன்னும் போது உங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு இல்லையா? அதனால தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி நல்லா படிக்கணும்னு சொன்னேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு சார் நான் டச்சில் தான் இருக்கேன், நீங்கள் கொடுங்க, நான் என்னை செல்ஃப் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் போட்டு பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதில் டெப்த்தாக இருக்கீங்கன்றது நல்லா தெரிய வரும். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.